இம்பீரியலிஸ்ட் அண்டர்டோன்ஸ். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் போரை கண்டிக்கும் குளோபல் சவுத் நாடுகள். மத்திய கிழக்கில் ஈரானை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள இராணுவ நடவடிக்கைகள் உலக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக குளோபல் சவுத் என அழைக்கப்படும் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகள் இந்த போருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த நாடுகள் வெளியிட்ட கருத்துக்களில் அமெரிக்கா இஸ்ரேல் நடவடிக்கைகளில் இம்பீரியலிஸ்ட் அண்டர்டோன்ஸ், அதாவது ஆதிக்க மனப்பான்மை மற்றும் ஒருதலைபட்ச சக்தி பயன்பாடு தென்படுகிறது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரு சுயாட்சி நாட்டின் மீது நேரடி தாக்குதல் நடத்துவது சர்வதேச சட்டத்திற்கும் ஐநா அடிப்படை கோட்பாடுகளுக்கும் எதிரானது என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். பிரதானமாக பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட நாடுகள் ராணுவ நடவடிக்கைகள் பிராந்திய அமைதியை சீர்குலைக்கும் என்றும் உலக பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளன. மேலும் இது ஒரு பிராந்திய போர் மட்டுமல்ல, உலக அரசியல் சக்தி சமநிலையை சோதிக்கும் ஒரு முக்கிய தருணம் என்றும் சில நாடுகள் கருத்து தெரிவித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தங்கள் நடவடிக்கைகள் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே என விளக்கம் அளித்துள்ள நிலையில் குளோபல் சவுத் நாடுகள் இந்த செயலை ஒருதலைபட்ச அதிகார பயன்படுத்தலாகவே பார்க்கின்றன. சுருக்கமாக, அமெரிக்கா இஸ்ரேல் நடவடிக்கைகள் மீது குளோபல் சவுத் நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த போர் ஆதிக்க மனப்பான்மையை பிரதிபலிப்பதாகவும் சர்வதேச சட்ட விதிகளை மீறுவதாகவும் அவை குற்றம் சாட்டுகின்றன. உடனடி போர் நிறுத்தமும் பல்தரப்பு தூதரக பேச்சுவார்த்தைகளும் மட்டுமே தீர்வாக இருக்க முடியும் என்றும் வலியுறுத்துகின்றன. மேலும் இந்த மோதல் உலக பொருளாதாரம் மற்றும் பிராந்திய அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்ற எச்சரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.